பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. உள்ளவா ஏஞ்சல், இந்த வீட்டு மருமகளாவே ஆயிட்டேன். சந்தோஷமா உள்ளவா ஏஞ்சல். இது பாட்டிமா. வணக்கம் பாட்டிமா. பாட்டிமானா அந்த பாட்டிமா இல்ல, இது தாத்தாவோட குழந்தையார். இவங்க வேதாச்சலம் தாத்தாவோட குழந்தையார், அதாவது ரமணி பாட்டியோட தங்கச்சி. ஓ, ரமணி பாட்டியோட தங்கச்சி வேதாச்சலம் தாத்தாவோட தம்பிக்கு பொண்டாட்டி. இங்க பாரு ஏஞ்சல், இப்ப நீ என் பேரனோட பொண்டாட்டி. உனக்கு துணையா என் பேரன் இருப்பான், அவன் உன்னை பாத்துப்பான். நடுவுல எந்த புண்ணாக்கு பையன் வந்தாலும் என் பேரன் உன்னை பாத்துப்பான். ஏண்டா கொஞ்ச நேரமாவே காமெடி பண்ணிட்டு இருக்க? அது ஒன்னும் இல்ல அன்பு, ஏஞ்சலை காப்பாத்துறதுக்காக திடுத்துப்புன்னு அருண் ஏஞ்சல் கழுத்துல தாலி கட்டிட்டான். தாலி கட்டினதுனால ஏஞ்சல் அருணுக்கு பொண்டாட்டி. பஞ்சாயத்துலயும் அருண் கட்டின தாலியை எல்லாரும் ஏத்துக்கிட்டதுனால இப்ப ஏஞ்சல் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கான். ஆமா, சோ உனக்கு இப்ப ஏஞ்சல் தங்கச்சி ஆயிட்டான். ஆமா, இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தாதாண்டா காமெடியா இருக்கு. டேய், அப்புறம் நீ என்னடானா ஏஞ்சல் கிட்ட சொல்ல வேண்டிய டயலாக்கா அருண் கிட்ட சொல்ற, பாட்டி என்னடானா அருண் கிட்ட சொல்ல வேண்டிய டயலாக்கா ஏஞ்சல் கிட்ட அடிச்சு விடுறாங்க. புரியல மச்சான். டேய், நீ வெளியே நின்று என்ன சொன்னா அருண் கிட்ட? அவ எனக்கு தங்கச்சி மாதிரி, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்னதான் கேள்வி கேட்பேன். இப்போ அருணால ஏஞ்சலுக்கு எதுவும் வரப்போறது இல்ல, ஆனா நம்ம பயப்புள்ள ஏஞ்சல் கிட்ட தான் சிக்கி திணறி சின்ன பின்னமாக போறான். பாட்டிய பத்தியா? எந்த புண்ணாக்கு பையன் வந்தாலும் ஏஞ்சல் அருண் காப்பாத்திடுவானா? டேய், உனக்கு ஓவரா தெரியல இதெல்லாம். மச்சான், நீங்க தான் திடுத்துப்பன் வீட்டுன்னு காரை வாங்கி விடலாம், பைக்கை வாங்கி விடலாம். உங்க வீட்டுல திடுத்துப்பன் மருமக வந்ததுனால நேத்து வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சு விழுற நீ இன்னைக்கு தங்கச்சிங்கிற. நேத்து வரைக்கும் செல்லு பாட்டி பேசின பேச்சு என்ன? என் பேரனுக்கு அப்படி ஒரு பொண்டாட்டி வந்துருவா, இப்படி ஒரு பொண்டாட்டி வந்துருவா. இன்னைக்கு பாரு கொஞ்சம் குழாவிட்டு இருக்காவ. ஆமா, வணக்கங்கய்யா. அம்மாடி, இது பஞ்சாயத்து நடக்க இடம் இல்ல, வீடு. நீ தாத்தானே கூப்பிட்டுக்கோ. சரி தாத்தா. அம்மாடி தமிழ், என்னப்பா? நீ ஒண்ணு பண்ணு. நம்ம இசை ரூமுக்கு அடுத்ததான் ஒரு பெரிய ரூம் இருக்கலாம். ஆமாப்பா. அதுல ஏதாவது திங்ஸ் இருந்தனா எல்லாத்தையும் மாத்திரு. இனிமே அந்த ரூம் தான் அருணுக்கு. சரிப்பா. தாத்தா, என்னடா? என் ரூமே நல்லாதானே இருக்கு தாத்தா. அது மட்டும் இல்லாம என் ரூமே எனக்கு பழகிடுச்சு, அதனால ரூம் எல்லாம் எனக்கு மாத்த வேண்டாம். கொழுந்தனாரே உங்களுக்காண்டி மாத்தலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே கொஞ்சம் பெரிய ரூமா இருக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா ஆசைப்படுறாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெரிய ரூமா இருக்கணும்னா? ஆமா, ஏஞ்சலா இனிமே உங்க கூட தானே இருக்க போறா. என் ரூம்ல ஏன் கூடயா? இல்ல தாத்தா, அந்த பொண்ணுக்கு வேணா இசை ரூமுக்கு அடுத்தாப்புல ஒரு ரூம் இருக்கலாம், அதை கொடுத்துருங்க. எனக்கு என் ரூமே போதும். என்ன? டேய், இப்ப நீ என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா தாத்தா, நான் இது வரைக்கும் தனியா தூங்கிதானே பழக்கம். யார் ரூம்ல நான் போய் தூங்குனதே இல்ல, அதான் அவங்களுக்கு தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். கொய்யால, என்னமோ என் கழுத்துல தாலியை கட்டணும் உன்கிட்ட கேட்ட மாதிரி தாலியை கட்டிட்டு ஒரே நாள்ல என் வாழ்க்கையை திருப்பி போட்டதான் பத்தாதுன்னு உனக்கு இப்ப ரூம் பஞ்சாயத்தா கேக்குது. ரூம் பஞ்சாயத்து? நான் என் வாழ்க்கையை தலைக்கீழ மாறிட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கழுத்துல தாலியை கட்டி என் பொண்டாட்டின்னு கூட்டு வந்துட்டு ரூமுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன். இருடா, உனக்கு நான் வைக்க போற பேதி மாத்திரையில நீ பாத்ரூமுக்கு நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்க உன்னோட ரூமுக்கு அலையல. மொவ்வன என் பேர் ஏஞ்சல் இல்லடா. ஐய, என்ன குழந்தைனாரே ஃபாரின்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க? கல்யாணம் ஆயிட்டா ஒரே ரூம்ல தான் இருக்கணும். நீங்க என்னடானா ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டு அவளை அந்த ரூம்ல விடுங்க, நான் இந்த ரூம்ல போறேன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல ஆர்த்தி, அருண் பச்சை மண்ணு பத்தியா? டேய் சாம், நம்ம அருணுக்கு வாயிலே கைய கொடுத்தா கூட கைய கடிக்க தெரியாது. என்னடா? இருடா உனக்கு வரேன். டேய் தாத்தா, எனக்கு என் ரூமே போதும் தாத்தா. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கனால அவங்களுக்கு இசை ரூமுக்கு அடுத்த ரூம் கொடுத்துருங்க. இது என்ன வாங்க என் பேரனுக்கு வந்து சோதனை? உன் உலகல்ல கேட்டுட்டு இங்க இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை இசை ரூமுக்கு அடுத்த ரூம மாத்தி தருவாங்க. இனிமே ஏஞ்சலுக்கும் உனக்கும் அதுதான் ரூம். ஆனா தாத்தா, இது வரைக்கும் என் ரூம்ல என்ன தவிர வேற யாருமே தூங்குனது கிடையாது. என்னமோ இவன் கூட தூங்குறதுக்கு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அலையிற மாதிரியே பேசுவான். டேய் மறந்துடாத, அவ உன் பொண்டாட்டி. இனிமே ஒன்னுல பாதி அவ. அப்படி இருக்கும்போது என் ரூம்ல யாரும் இருந்தது கிடையாது. அவளுக்கு வேற ரூம் கொடுங்க அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு உளறிட்டு இருந்த. பேரன் கூட பார்க்க மாட்டேன், கொன்ன எல்லாம் படுத்துறேன் பாத்துக்கா. இல்ல தாத்தா, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் தாலி கட்டினேன். மத்தபடி
போடி ஏஞ்சல் பெர்ஃபார்மன்ஸா. தாத்தா, என்னம்மா? என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. இனிமே ரோட்ல நான் படுத்தா என்ன, ரூம்ல படுத்தா என்ன, என் வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. இங்க என்னடானா ரூம் பஞ்சாயத்து போகுது. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இன்னும் என் மனசு ஏன்டா உயிரோட இருக்கும் அப்படின்னு தோணுது தாத்தா. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்களை வெளியே படுக்க வைக்கணும் அப்படியெல்லாம் இல்ல. உங்களுக்கு பெருசா ரூம் தரணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். டேய், தாத்தா, அறிவு கட்டத்தனமா பேசிட்டு நிக்காத. அவளே பாவம் வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணுக்கு போய் தாலியை கட்டியிருக்க. இதனால அது மனசு எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்கு. நீ என்னடானா ஒண்ணுமே இல்லாத ரூமுக்காக சண்டை போட்டுட்டு நிக்க. ஐயோ தாத்தா, சண்டை போடல. அவங்கள காப்பாத்துறதுக்காக தாலி கட்டிட்டு இருந்தான். அவங்களோட முழு பொறுப்பும் எனக்கு தான். ஆனா தாத்தா, உங்களுக்கே தெரியும், எப்பவுமே என் ரூம்ல நான் தனியாவே தூங்கி பழகிட்டேன். அது மட்டும் இல்லாம தாத்தா, என் பக்கத்துல யாராவது படுத்திருந்தா என்ன, என் ரூம்ல இன்னொருத்தங்க இருந்தா கூட எனக்கு தூக்கம் வராது. அங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு? நீ பல்ல காட்டிட்டு இருக்க. இல்ல மச்சான், நான் தான் சொன்னேன்ல, அருண் பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. அப்புறம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் சாதா நைட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. ஏன் மச்சான், பேசுற பேச்ச பார்த்தா உனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. டேய், நான் அதை விட பச்சை மண்ணுடா. பாத்திருக்கேன் மச்சான். என்ன? இல்லடா, ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்ன நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய பச்சை மண்ணா இந்த வீட்டுல சுத்திட்டு இருந்தேன்னு பாத்திருக்கேன்டா, பாத்திருக்கேன். என் ரூம்ல எல்லாம் நான் எதுவுமே பார்த்தது இல்லடா. நீ பச்சை மண்ணுன்னு எனக்கு தெரியும். டேய், நேரம் வரும்போது என்ன ஓட்டுற பாத்தியா? இங்க பாரு அருண், இனிமே இசை ரூமுக்கு அடுத்ததா இருக்கிறது அவங்களோட ரூம். ஒழுங்கு மரியாதை அவ கூட நல்லபடியா வாழ்றதுக்கு பாரு. தாத்தா, நல்லபடியா அவங்கள பாத்துப்பேன். பஞ்சாயத்துல சொன்னது மாதிரி நல்லபடியா நாங்க வாழ்வோம். என்னடா உளறாய்? நல்லபடியா வாழ்வானாய், ஆனா தனித்தனியா ரூம் கொடுக்கணுங்கிறாய். இனிமே வா ரூம்ல தான் அந்த பொண்ணை இருக்க போறா. ஏதாவது அந்த பொண்ணுகிட்ட நான் இருக்க ரூம்ல வேற யாரும் இருந்தது இல்ல. வெளியே போன ஏதாவது சொன்ன அப்புறம் பஞ்சாயத்துல சாட்டாடி அடிக்காம விட்டுட்டேன். இங்க தொடங்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சிக்கனடா ஆமாவாயா. தாத்தாவோட இந்த ஒரு டயலாக்கை வச்சு ஏன்டா என் கழுத்துல தாலி கட்டினான்னு உன்னை யோசிக்க வைக்கிறேன்டா. நானே அக்கா குழந்தை இல்லாம ஒரு நாள் தூங்குனதில்லன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடானா உன் ரூம்ல யாரையும் விட்டதில்லன்னு ரூம்க்கா சண்டை போட்டுட்டு இருக்க. இருடா உனக்கு. தாத்தா, என்னம்மா? நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என்ன ஏஞ்சல், விளையாடுறியா? பஞ்சாயத்துல தாத்தாவை சந்தேகமா பேசுனதை கேட்டேல்ல, அதனால தானே கையோட உன்னை இங்க கூட்டு வந்திருக்கோம். இப்ப வீட்டுக்கு நீ போறதை யாராவது பார்த்தா தாத்தாவையும் அருணையும் தானே தப்பா சொல்லுவாங்க, வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு. சாம் சொல்றது சரிதானேமா? இல்ல தாத்தா, நான் எந்த திங்ஸுமே எடுத்துட்டு வரல. வேற ட்ரெஸ் கூட இல்ல, மொபைல் கூட வீட்ல தான் இருக்கு. அவ்வளவுதானமா? 2-3 நாள் தாண்டினதுக்கு பிறகு நீ அருணும் ஒரு வாரம் அம்மா வீட்டுல தங்கினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆமா ஏஞ்சல், ட்ரெஸ் எல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. வித்யாவோட சுடி எல்லாம் உனக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனீங்கன்னா அது பிரச்சனை தான் ஆகும். நாளைக்கு அருணும் நானும் உங்க வீட்டுக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வரோம். அத்தை அம்மாவும் அந்த ரூமை ரெடி பண்ணி தரது வரைக்கும் நீ என் கூட இருந்துக்கோ. டேய், சொன்னதெல்லாம் புரிஞ்சா? இனிமே அவ உன்னோட பொறுப்பு. ஆமா தாத்தா. ஏஞ்சல், ஒரே நாள்ல இவ்ளோ மாற்றம் வர நம்ம நினைக்கவே இல்ல பாத்தியா? இப்போ நீ எங்க வீட்டுக்கே மருமகளா இருக்க. ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆர்த்தி அண்ணி மது மாதிரி நீ எனக்கு அண்ணி. இப்போ ஏஞ்சல் சொல்லு, நீயா வந்து இவ்ளோ நேரம் ஆகுது, வீட்டை சுத்தி பார்க்கணும்னு கூட நீ கேட்கவே இல்ல. நான் இருக்க மனநிலையில வீட்டை சுத்தி பாக்குறதுக்கா இனியா எனக்கு தோணும். இல்ல ஏஞ்சல், நீ உரிமையா தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஆனா ஸ்ருதி அதான் அன்புக்கு பாத்திருக்காங்களே, அவெல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னே சும்மா பேச்சுவார்த்தைக்காக இங்க வந்த நேரமே வீட்டையெல்லாம் சுத்தி பார்த்து ஆக ஓகோன்னு பேசிட்டு இருந்தா. உரிமையா வந்த நீ ஏன் வீட்டை சுத்தி பார்க்கணும்னு தோணவே இல்ல? இனியா என் மனசு பூரா என் குழந்தை யோசிச்சுட்டு தான் இருக்கு. அவ இல்லாம ஒரு நாள் கூட நான் தூங்குனதே இல்ல. அவளை கட்டி பிடிச்சி தூங்கட்டா எனக்கு தூக்கம் வராது, என் கூட தூங்கினாதான் அவளுக்கும் தூக்கம் வரும். இப்போ அம்மா எப்படி பாத்துக்க போறாங்கன்னு தெரியல. அம்மா கூட இருப்பாதான், இருந்தாலும் தூங்கும்போது அதிகமாவே தேடுவான். சரி, நீ வீட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிடு. ஃபோன் எடுத்துட்டு வரலையே? ஃபோன் எடுத்துட்டு வரலன்னா உன் ஃபோன் மட்டும்தான் இருக்கா, எங்க ஃபோன் எல்லாம் இல்லையா? உன் அம்மா கிட்ட என் ஃபோன்லயே பேசிடு. நாளைக்கு காலையிலே நானும் அருணம் போய் உன்னோட மொபைல், உனக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறான். நம்பர் தான் தெரியும்ல, ஃபோன் பண்ணி பேசு. மனசளவுல நீ ரொம்ப தைரியமான பொண்ணு ஏஞ்சல். உனக்கு எதிராக இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. எத்தனையோ தடவை அன்பை கிண்டல் பண்ணிருக்க நீ. ஆனா அடிக்கடி இந்த வீட்டு மேல ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்க. அதை நிரூபிச்சுட்ட இன்னைக்கு. அருண் உன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். வீட்டுக்குள்ள இருந்த உனக்கு வந்து தாலியை கட்டியிருக்கான். உன் அத்தான் பண்ணது தப்புனா அருண் பண்ணதான் பெரிய தப்பு. ஆனா இந்த குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாது.
அருண் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதுக்காக எத்தனை பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா நீ ஆசைப்படாமலே அது உனக்கு கிடைச்சிருக்கு. இதுல உனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. இந்த பெரிய வீட்டுக்கு மருமகளான ஒரு கர்வம் கூட உனக்கு இல்ல. திடுத்திப்புன்னு தாலி கட்டினாலும் நிஜமாவே அருண் கொடுத்து வச்சவன் தான். அம்மா, ஏஞ்சல், பாப்பா எப்படிமா இருக்கா? நைட் ஆகும்போது என்ன தேடுவாளே, அதெல்லாம் நான் பாத்துக்கலாம் ஏஞ்சல். நீ இத பத்தி கவலைப்பட்டுட்டு அங்க இருக்க யார் மனசையும் கஷ்டப்படுத்திடாத. இந்த ஊர்ல இருக்க யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பெரியவர் தான் முன்ன நிப்பாரு. அந்த குடும்பத்துல யார் மனசையும் கஷ்டப்படுத்திடாத ஏஞ்சல். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ போட்டுக்கிறதுக்கு தேவையான துணி, உன்னோட செல்போன் எல்லாத்தையும் யார்கிட்டயாவது கொடுத்து விடட்டா? இல்லம்மா, நாளைக்கு இனியாவும் அவன் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வருவாங்க. நீங்க எல்லாம் எடுத்து வைங்க, அவங்க வரும்போது கொடுத்து விட்டுருங்க. சரி ஏஞ்சல். என்ன பத்தியோ குழந்தைய பத்தியோ நீ கவலைப்பட்டுட்டு அங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்திடாத ஏஞ்சல். 2 நாள் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய நான் இங்கேயே கூட்டு வந்துடலான்னு இருக்கேம்மா. ஏஞ்சல், அறிவு கிட்டத்தனமா பேசாத. எவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமல நீ மருமகளா போயிட்ட. 2 நாள் தாண்டி உன் அக்கா குழந்தைய அங்க நீ கூட்டு போகும்போது வேதாச்சலத்துக்கு பேரை குழந்தையோட இருக்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானு பேசுவாங்க. இதனால எத்தனை பேருக்கு கெட்ட பேருன்னு தெரியுமா? அங்க இருக்க யாருக்கிட்டே நான் குழந்தைய கூட்டு வருவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி வச்சிடாத. உனக்கு அந்த வீட்டுல வெளியே திண்ணையில இடம் தந்தாலும் நீ சந்தோஷமா ஏத்துக்கணுமே தவிர யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிற குடும்பம் அது. நான் அப்புறமா கூப்பிடுறேம்மா. என்ன ஏஞ்சல், பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா? ஆமா இனியா, நைட்லாம் ஆகும்போது அம்மா எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. உனக்கு 2 நாள் தாண்டி அவளை இங்க கூட்டிட்டு வரானு தோணுச்சுன்னா நீ தாராளமா கூட்டிட்டு வா. யாரும் இங்க எதுவும் சொல்ல போறதில்ல. அவளோட மொத்த பொறுப்பையும் நான் ஏத்துக்கலான்னு சொல்லிட்டேங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு? ரூமை மாத்தனா வீட்டை மாத்தணும். என் கூட யாரும் தூங்குறது என்ன? என் ரூம்ல யாராவது இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராது. இதுல ஒரே ரூம், ஒரே ஒரு பெட் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் எப்படி தூங்குவேன்னு யாராவது யோசிச்சாங்களா? இந்த வீட்டுல ரூமா இல்ல. ஏஞ்சல், இந்த பால் புடி. இல்லக்கா, எனக்கு பால் குடிக்கிற பழக்கம் இல்ல நைட்ல. அதுவும் இல்லாம பால் ஸ்மெல் எல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? பிடிக்காட்டாலும் இன்னைக்கு நீ இதை எடுத்துட்டு போனோம். ஓ, அருணுக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்குறீங்களா? அவருக்கு நைட்ல பால் குடிக்கிற பழக்கம் உண்டா? யார்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, முறைன்னு ஒண்ணு இருக்கலாம். பிரியாத்த தான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேமா, இதை எடுத்து ஏஞ்சல் கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஆமா, எல்லாம் இங்க முறையா தானே நடந்துகிட்டு இருக்கு. என் பிள்ளை வாழ்க்கைய நினைச்சு நான் இருக்க கடுப்புல இந்த பால் பாயாசம் எல்லாம் இப்ப முக்கியமா? பால் பாயாசம் இல்லாத பால் மட்டும்தான். பாயாசம் போடுறதுக்கெல்லாம் இங்க யாருக்கு நேரம் இல்லை இப்போ. ஏஞ்சல், நீ இதை எடுத்துட்டு போ. என்னத்த இப்ப உங்களுக்கு பிரச்சனை? நானே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கேன். நீ என்னடானா முறைன்னு ஒண்ணு இருக்கலான்னு முறை கழிச்சிட்டு இருக்க. ஆமாத்த, முறைன்னு ஒண்ணு இருக்கலாம். யோசிக்காம தாலி கட்டிட்டாரு, நம்ம சைட்ல இருந்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இங்க பாரு, நானே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தத்துல இருக்கேன். அதுக்குன்னு அத்தை பால் டம்ளரா நான் உங்களுக்கு தந்து விட முடியாதுல்ல. நான் நினைச்சா கூட அது முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேத்தி நிலாக்ஷாவே இருக்கால. ஆர்த்தி, உன் வாய் கொஞ்சம் கூட்டிட்டு பத்துக்கா. சொல்றேன் அத்தை, உங்களுக்கு வெறுப்பா இருந்தாலும் கடுப்பா இருந்தாலும் டம்ளரா ஏஞ்சல் கிட்ட தானே கொடுத்தாகணும். மாத்தி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா அது பெரிய தப்பாயிரம் அத்தை, பெரிய தப்பாயிரம். வர வர உன்கிட்ட பேசுறதுக்கு ஏன்டா இவகிட்ட பேச வேண்டியதா இருக்குன்னு தோணுது. சரிங்க அத்தை, ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அத்தை, ஏஞ்சல் கிட்ட வம்ப ஏதாவது பண்ணிடாதுங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, பாத்துக்கோங்க. இவ இப்படி திடுத்துப்புன்னு இம்புட்டு நல்லவளா மாறினான்னு தெரியலையே. ஏ லூசு, நீ இங்க என்ன பண்ணிட்டு நிக்க? இல்லடா, ஆர்த்தியன் இருக்காங்கல்ல, பால் டம்ளரா ஏஞ்சல் கிட்ட கொடுத்து விடுறாங்க. இது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நடந்த கல்யாணம்? இதெல்லாம் இப்ப தேவையா? இனியா, இது ஒரு சம்பிரதாயம். குடுக்கணுங்கிறது அவங்களோட வழக்கம், அவங்க குடுக்கறாங்க. ஏஞ்சலுக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல அன்பு. ஏய் லூசு தரமா யோசிச்சு உன்னை குழப்பிட்டு இருக்காத. அவங்க 2 பேரும் என்ன சின்ன குழந்தையா? எப்படி வாழலான்னு அருணுக்கு தெரியும். இதையெல்லாம் போய் யோசிச்சுட்டு நிக்க. இல்ல, சும்மாதான். போய் ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேலையை பாரு. அப்படி இல்லையா, எனக்கு வேலை இருக்கு, ஹெல்ப் பண்றதா இருந்தா வா. லூசு பயலே, நல்லவே மாதிரி பேசி என்ன வேலை வாங்கலான்னு பாக்குறியா? ஆமா, நீ வந்தா மட்டும் நல்ல வேலை பாத்துருவ. என் தலையில கட்டுற ஆள் தானே நீ. போகும், அப்ப நான் வேலை பார்த்ததே இல்லங்கறியா? 75% நாள் என் தலையில கட்டிட்டு நீ தூங்கிறதுக்கு தான் பாப்படி கள்ளி. சரி வரேன். ஆனா வேலை பாக்குற மைண்ட்லயும் ஹெல்ப் பண்ற மைண்ட்ல எல்லாம் நான் இப்ப இல்ல. வந்து சும்மா வேணா இருக்கலாம். உனக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னா உனக்கு கம்பெனி தரணும்ல. வந்து சேரு. என்ன என்னன்னா? இல்ல இந்த நேரத்துல யார் ரூமுக்கு வந்திருக்கியே?
அப்ப நான் வீட்டு வெளியே போய் தூங்கட்டுமா? ஏய் ரிலாக்ஸ், எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? அப்புறம் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள தாலியை கட்டிட்டு என் வாழ்க்கையே உண்டு இல்லாம பண்ணிட்டு இந்த ரூம் பஞ்சாயத்து தான் முக்கியம்ல. உன்னை காப்பாத்துறதுக்கு தெரியாதனமா தாலி கட்டிட்டேன். அதுக்குதான் உன்னோட முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன்ல. பேசாம டம்ளரை வச்சுட்டு இந்த ரூம்லயே ஒரு பாய் இருக்கு, பாயை எடுத்து போட்டு தூங்கு. உனக்குலாம் பாலா ஒரு கேடு. இருடா வரேன். எங்க போறா? ஒருவேளை வருத்தத்துல கிளாஸ் உடைச்சிட்டு மேல இருந்து கீழே குதிக்க போறாளோ? இந்த ஆளுக்கு இந்த பால் ஒரு கேடா. என்ன பாரியா, நீ என்ன காப்பாத்துறதுக்காக என் கழுத்துல தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக உன்னை நான் நம்புறேன். நீதான் எல்லாமே நீதான் எல்லாமேன்னு நான் புலம்பிட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காத. எனக்கும் உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. நம்பாத, எனக்கும் அதுதான் வேணும். அப்புறம் இந்த ரூம்ல தானே நான் இருக்கேன் அப்படின்னு அட்வான்டேஜ் எடுக்க கூட நினைச்சிடாதுங்க. ஒன்னில் மரியாதையே பேசு, இல்ல நீ வா போன்னு பேசு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. உப்பு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் இருக்க ரூம்ல எல்லாம் வேற யாராவது இருந்தா கூட எனக்கு தூக்கம் வராது. அதுல நீ ஒரு பொண்ணு வர, இப்போதைக்கு ஒன்னா என்னோட ரூமுக்கு அனுப்புனாலும் தாத்தா கிட்ட இருந்து கேள்வி வரும். அதனால அந்த பாயை எடுத்து கீழே போட்டு படுத்துக்கோ. படுக்கிறவன் செய்யறதையும் செஞ்சுட்டு நானோட கேட்டேன் என் கழுத்துல தாலி கட்டுன்னு. என் வாழ்க்கையை சீரழிச்சதான் பத்தாதுன்னு பாய் பிரச்சனை ரூம் பிரச்சனை தான் உனக்கு இப்ப முக்கியம், அப்படித்தானே? கத்தாதம்மா தாயே, வீட்டுல உள்ளவங்களுக்கு கேட்டுற போகுது. அதனால மட்டும்தான் நீ இன்னைக்கு அம்மன்னு பேசிட்டு நிக்க. தாத்தாவை மதிச்சதுனாலதான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் விட்டது. இல்ல மவன இந்நேரம் நீ ஜட்டியோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்ப. ஏய், உன்னை காப்பாத்துறதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினேன். என் கூட வானு கூப்பிட்டனா, நீ தானே முடிவெடுத்த. இப்ப என்னடானா என்னமோ வீட்டுக்குள்ளே வந்து ரேப் பண்ண மாதிரி பேசுற. என்ன எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையை நீ இந்த ஏஞ்சல பார்த்து பேசிட்ட. கெட்ட வார்த்தை பேசினா? RAPEங்கிறது கெட்ட வார்த்தை தானே? ரேப்புங்கிறது கெட்ட வார்த்தையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ப்ரூஃப் பண்ணிட்டா போச்சு. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்லம்மா, பொண்டாட்டியே கேட்டுட்டேன். புருஷன் அந்த உரிமையை நான் எடுத்து தானே ஆகணும். இல்ல கேட்டேல்லாம். இல்ல நான் அப்படி கேட்கல. ஆம்பளையா இருந்தா அவனை அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தி இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க வந்தேன். உடனே இதுதான் நீங்க பண்ணணும்னு இல்ல. பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே. ஆம்பளைதான், தள்ளியே நில்லுங்க. ஏஞ்சல், நீ யார் கூட கூப்பாடு போட்டுட்டு இருக்கன்னு தெரிஞ்சு யோசிச்சுக்கிட்டு கூப்பாடு போடு. அந்த ஆள் வேற உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். இனிமே உன் மேல உரிமை எடுத்துக்கிட்டா கூட இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட அதை கம்ப்ளைண்டா வைக்க முடியாது. பேசுறத பார்த்து பேசு ஏஞ்சல். மவள, இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருங்கன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக கல்யாணம் ஆகி தப்பான ஒருத்தன்கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். நீ என்னடானா பேச்சா பேசுறான். மொவள, இதுக்கு மேல ஏதாவது வாய் காமி, அப்புறம் எனக்கான உரிமை எடுக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இல்லங்க சார், நீங்க போய் படுங்க சார், நீங்க படுத்துக்கோங்க. அது சரி, உன்னை வெளியே துரத்துற அளவுக்கெல்லாம் நான் கொடுமைக்காரன் இல்ல. பாய் போட்டு கீழே படுத்துக்கோ. ஏன்? எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மாவை பார்க்கணும் போல இருக்கான். அருணை, இது ரியலா இல்ல ரியலான்னு தெரியலையே. சரி, காலையில கூட்டு போலாம். இல்ல, நீங்க உங்களுக்கு இந்த ரூம்ல நான் இருக்கதே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் இந்த ரூம்ல தூங்குறது எனக்கே பிடிக்கல. நான் தாத்தா கிட்ட போய் சொல்லி உங்களோட பழைய ரூம்லயே போய் தூங்கிக்கிறேன். கன்ஃபார்ம் இது ரீல் தான். அருணை, ஒரு தாலியை கட்டி நீ தப்பு பண்ணிட்டடா. நீங்க கம்ஃபர்டபிளா இங்கே தூங்குங்க சார். நான் தாத்தா கிட்ட போய் சொல்லி வேற ரூம் கேட்டுக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில பிறந்த பையனா, எப்பவுமே என் ரூம் கலக்கலப்பா இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். நீ மேலே படுத்துக்கோமா. இல்லங்க, உங்களுக்கு தனியா படுத்தாதானே தூக்கம் வரும். அதனால நான் தாத்தா கிட்ட அவருக்கு தனியா தான் தூங்கணுமா அப்படின்னு வேற ரூம் கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லம்மா, நீ மேலேயே தூங்கிக்கோ. நான் வேணா கீழே படுத்துக்கவா? இல்ல வேண்டாங்க சார், நான் தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். விட்ட மாட்டேங்கிறாளே. இப்பதான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சு இனி அடுத்த பஞ்சாயத்தா? அருணை, எப்படியாவது சமாதானப்படுத்திடுடா. தாத்தாட்ட போனா நைட்டு 2 மணி வரைக்கும் அட்வைஸ்ங்கிற பேர்ல வச்சு செஞ்சிருவாரு. ஏஞ்சல், நீ ஏஞ்சல், உனக்கு ஏஞ்சல் மாதிரியே பேர் வச்சிருக்காங்க பாத்தியா? ஏஞ்சல் எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது, அழக்கூடாது. நீ மேலேயே படுத்துக்கோ. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் கீழே படுத்துக்கிறேன். வேண்டாம் சாரே, நீங்க மேலே படுத்துக்கோங்க. நீங்க இவ்வளவு வற்புறுத்துறதுனால ஒரு ஓரமா நானும் படுத்துக்கிறேன். இப்ப வாதி கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றாளா? இருடி, உன்னை எப்படி ஓட வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தான். உன்னை எப்படி சுத்தல விடுறேன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு நைட்டு நீ எப்படி தூங்குறன்னு நான் பாக்குறேன்டி. என்ன சாரே, ஏதாவது சொல்லணுமா? இல்லடாமா, இப்போ நீ என்னோட பொண்டாட்டி.
தாத்தாக்கு இவ்ளோ பயந்தாங்கொல்லியாடா நீ? ஆமா வாயா, உனக்கு இருக்கு ஆப்பு. நீ இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கும்போது மாமா எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நெஞ்சில முள்ள வச்சு குத்துற மாதிரி வலிக்குது. உன் நெஞ்சில கண்ணாடி கிளாஸே உடைச்சு குத்துறேன்டா. இன்னைக்கு ஒரு நைட்டோட உன்னை நான் ஓட வைக்கல. என் பேர் அருண் இல்லடி. இன்னைக்கு ஒரு நைட்ல உன்னை நான் சுத்தல விடல. என் பேர் ஏஞ்சல் இல்லடா. உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் குதிச்சத பிசாசு மறு உருவா நீ